ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சீ ஃபுட். என்னென்னா மீன், எறா இது 2 தான். சுடும்பு மீன் இது. அப்புறம் வஞ்சர மீன் வந்து பாதி வறுக்கிறதுக்கும் தலைவால் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எறா, பெரிய எறா இது தொக்கு பண்ணலாம், மேங்களூர் கீ ரோஸ்ட் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து என்னுடைய மதர் இன் லா அவங்களுடைய ஸ்பெஷல். அவங்க தான் வைப்பாங்க எப்போவுமே மீன் குழம்பு. எனக்கு அவ்வளோ வராது. அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை போட்டணும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நிறைய வெங்காயம் போடுவோம் எங்கள் வீட்டில். அதுக்கப்புறம் 1/4 கிலோ இருக்கும் சின்ன வெங்காயம் உரித்து போட்டாச்சு. 2-3 பூண்டு உரித்து அதையும் போட்டாச்சு, பெரிய பூண்டா. அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு 4-5 தக்காளி அரைச்சி ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருப்போம். நம்ம புளி வந்து நல்லா புளிப்பாக இருந்தால் தான் எங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் புளி கொஞ்சம் நிறைய ஊற வச்சு அதையும் கரைச்சி அதில் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணும். அதாவது நாங்கள் வந்து எப்படி வைப்போம்னா, மீன் குழம்பு திக்காக, அதாவது தேன் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் வைப்போம். ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் பிடிக்கும். சில பேருக்கு தண்ணியாக இருந்தால் பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் மாங்காய் போட்டாச்சு. மாங்காய் இல்லாமல் நாங்கள் மீன் குழம்பு வைக்கவே மாட்டோம். போய் வாங்கின்னு வந்தாச்சு வைப்போம். மாங்காய் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா குழம்பு கொதித்து திக்காய் வந்ததுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டாச்சு. போட்டு சும்மா அது வந்து கரண்டியால் வச்சு கிளறணுமா உடஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம். ஏன்னா மீன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா டேஸ்ட் இருக்காது அப்படின்றதால ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டோம்னா அதிலே சரியாக போயிடும். அதுக்கப்புறம் எங்கள் லியா குட்டிக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தோம். சிக்கன் வந்து லெக் பீஸும், அதுக்கப்புறம் வந்து ஈரல் வாங்கிட்டு வந்தோம். அதை வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா அது என்ன பண்ணிச்சு, சாப்பிடவே இல்லை. அதனால் சரி சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்து வந்து எறா தொக்கு செய்ய வந்துட்டோம். எறா தொக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, மீன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். இதான் எறா தொக்கு. யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். அதுக்கப்புறம் மீன் வறுக்கிறதுக்கு அதுக்கு மசாலா போட்டு வச்சாச்சு. மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதையும் வறுத்துட்டோம். மீன் குழம்பு, எறா தொக்கு, மீன் வறுவல். மீன் வறுக்கும்போது கண்டிப்பாக கறிவேப்பிலை போடணும். என் ஹஸ்பண்டுக்கு இல்லைனா பிடிக்காது. அதே மாதிரி வறுத்து முடித்த உடனே எடுத்து வச்சுட்டு அது மேலே வந்து மிளகுத்தூள் அது தூவி கொடுத்தா தான் சாப்பிடுவார். அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதனால் சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்டோம். செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டோம். ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, எறா தொக்கு, இதான் மீன் குழம்பு, எறா தொக்கு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கியாச்சு.